வணக்கம். நாம் எழுதும் பென்சிலுக்குள் இருப்பது ஈயம் என்று நினைக்கிறோம், ஆனால் உண்மையில் அது கிராஃபைட் மற்றும் களிமண் கலவை. இது எப்படி தயாராகிறது என்று தெரியுமா? முதலில் கிராஃபைட் பொடியுடன் களிமண்ணை நீரூற்றி பிசைவார்கள். களிமண் அதிகமாக இருந்தால் பென்சில் கடினமாகவும், கிராஃபைட் அதிகமாக இருந்தால் கருமையாகவும் இருக்கும். இந்த கலவையை மெல்லிய குச்சிகளாக மாற்றி உலையில் இட்டுச் சுட்டு உறுதியாக்குவார்கள். அடுத்து தேவதாரு மரங்களை மெல்லிய பலகைகளாக வெட்டி அதில் குச்சிகள் அமர பள்ளங்கள் செதுக்குவார்கள். அந்த பள்ளங்களில் கிராஃபைட் குச்சிகளை அடுக்கி அதன் மேல் மற்றொரு பலகையை வைத்து பசை தடவி சாண்ட்விச் போல ஒட்டுவார்கள். பிறகு இயந்திரங்கள் மூலம் இவை தனித்தனி பென்சில்களாக வெட்டப்பட்டு நமக்கு தெரிந்த உருண்டை அல்லது அருங்கோண வடிவம் பெறுகின்றன. இறுதியில் வர்ணம் பூசப்பட்டு முனையில் ரப்பரும் பொருத்தப்படுகிறது. ஒரு சராசரி பென்சிலால் 45,000 வார்த்தைகள் எழுத முடியும். இந்த தகவல் பிடித்திருந்தால் ஸ்மைல் கார்ட்டூன் 001 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.